போகுது. அதுக்கப்புறம் ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க. எல்லாருமே ஈவன் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் மொதற்கொண்டு அத்தனை பேருமே பார்வதி, திவாகர். ஏன் அதை பண்ணணுங்கிறேன். அழகா அரோரா எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கலாம். சுபீக்ஷா இவங்கெல்லாம் வர்றதே கிடையாது. கனி ஓகே, அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது. அதை தவிர வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸை நம்மளால் நாமினேட் பண்ண முடியாதுன்னா அழகாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கலாம்ல. அதே மாதிரி இவங்க எல்லாரும் யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ்ன்னு சொன்னது யார்? அரோரா, சுபீக்ஷா, அதுக்கப்புறம் சாரி அரோரா, சுபீக்ஷாவை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சுபீக்ஷா, அதுக்கப்புறம் விக்ரம், இவங்க யாரையுமே இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் சொல்ல. எல்லாருமே திவாகர் பார்வதி, திவாகர் பார்வதின்ட்டாங்க. அரோராக்கெல்லாம் ஒரு ஓட்டு கூட வரல. எனக்கு யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் வேற ஒன்று சொல்கிறீங்க. அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்துக்கணும். அது மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டாங்க எக்ஸப்ட் சுபீக்ஷா அண்ட் அரோராவை தவிர்த்து அத்தனை பேருமே நாமினேஷன் பண்ணிட்டாங்க. அதில் ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினது வந்து பார்வதி அண்ட் திவாகர். 11-12 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. மிச்சம் எல்லாரும் வியன்னா, சபரி, விக்ரம், கனி, துஷார், எஃப்ஜே, பிரவீன், கம்ருதீன், ரம்யா, வினோத் எத்தனை பேருமே வந்துட்டாங்க நாமினேஷனில். ஸோ எல்லாருமே ஒரு ஓட்டு இருந்தாலும் இந்த தடவை வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வச்சுருந்தாரு பிக் பாஸ். உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிறதுல. அதில் வந்து வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸை பார்த்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு இது. அதுவும் பயங்கர காரசாரமாக இருந்தது. அதில் வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு அமீத்தை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா, திவ்யா அண்டு பிரஜியன்கிட்ட தான் நிறைய எல்லாத்துலேயுமே கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஏன்னா அமித் வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேசிட்டார் போல இருக்குது. இவங்க எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு வந்த போது இருந்த அக்ரெசிவ்னஸ் வந்துட்டு அப்புறம் குக்கிங் பண்ணிட்டாங்கன்னு சில பேர். அப்புறம் திவாகர் வந்துட்டு அவர் நிறையா குற்றச்சாட்டு திவ்யா மேலே வச்சார். நீங்கள் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க, நீங்கள் ரீல்ஸ் பண்ண வேணான்னு சொன்னீங்க அப்படின்லாம் சொன்னார். பார்வதியும் வந்துட்டு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வச்சு செய்கிறாங்களா இல்லை பார்வதி வச்சு செய்கிறாங்களான்னு தெரியாத அளவுக்கு ரெண்டும் பயங்கரமாக வாக்குவாதம் பயங்கரம் தடபுடலாக இருந்தது. லாஸ்ட்டில் வந்துட்டு அது ஒரு மாதிரி முடிஞ்சுது அந்த டாஸ்க்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எபிசோடு வந்துட்டு ஒரு மாதிரி முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது. உங்களுக்கு எப்படி வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வந்தது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களோட ஓட்டு யாருக்கு? உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.